உள்ளவா. என்ன தம்பி அப்படி பாக்குற? சினிமால இருக்கிற எல்லா ஹீரோக்கும் இங்கதான் மேக்கப் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. கமல் சாருக்கு தசாவதாரம், அபி சண்முகி, இந்தியன் எல்லா மேக்கப் டெஸ்டும் இங்கதான் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல தான் உன்னை மேக்கப் டெஸ்ட் எடுக்க போறேன். தொட்டு கும்பிட்டுக்கோ. அண்ணே நீங்க தெய்வம். என்னையப்பா தொட்டு கும்பிடுற? கீழே தொட்டு கும்பிட்டுக்கோ. சரி சரி ஏந்துக்கோ, நிறைய வேலை இருக்கு. பொட்டியோ புடி. அண்ணா முருகேசன் எப்படின்னா இருக்கீங்க? பையனை நல்லா அழகுபடுத்தினேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா? அண்ணே சின்ன பேச்சு தெரியுதுண்ணே. அண்ணே அந்த பேச்சு தசாவதாரம் 10 கெட்டப்பு நான் தான் மேக்கப் போட்டேன். இந்த மூஞ்சிக்கு எனக்கு போட தெரியாதா? ஒரு புடி சோத்துல முழு பூசணிக்காவே மறைக்க பாக்குறானே. ஆஹா, இவன் நமக்கேத்த ஆளுதான். அண்ணே பையனை நல்லா அழகுபடுத்தினேன். இங்க வானே. அண்ணே ஒரு ஸ்டில்லும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி எடுத்து கொடுங்கண்ணே. குருதி புனல் படம் பாத்தியா? பார்த்தனே. அதுல கமல் சாருக்கு அடிப்பட்ட மூஞ்சிய அழகா போட்டோ எடுத்து ஒட்டியிருப்பாங்களே. ஆமா, எடுத்ததே நான் தான். அவன் ஒரு கை சோத்துல ஒரு பூசணிக்காய் மறைக்கிறான்னு பார்த்தா இவன் ஒரு கை சோத்துல 2 பூசணிக்காய் மறைக்கிற மாதிரி தெரியுதே. இவனும் நம்பால் தான். ஆக்ஷன். சிரிடா சிரி. டேய் நிமிர்ந்து நில்றா. பாஸ் குடு. சீரியஸா பாரு. ஸ்டைலா குடு. அழுவு. கை தூக்கி இப்படி. வர இருடா. ஹலோ 1 மினிட். என்ன போஸ் குடுக்குற? என்ன பார் எப்படி குடுக்குறேன்னு. யோ ஏடியா. என்னது? சார் எடுங்க சார். போஸ் கொடுக்கணும். போஸ் எடுங்க சார். பாரா என்ன அப்படியே நடிப்புன்னா என்னன்னு தெரியுமா? படங்கள்லாம் பாக்குறியா? சார் 1 செகண்ட். கண்ணாடி கைட்ரா. அந்த அம்மா கிட்ட உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசியிருக்கேன். போட்டோ பார்த்த ஒன்னும் அந்த அம்மா அந்த பையன் என் கூட தான் நடிக்கணும்னு ஆசை பண்ணும். அண்ணே மறுபடியும் கேக்குறேன், நடக்குமாண்ணே? நடக்கும், நடக்கணும். அந்த படத்தை டைரக்டர் உன் ஸ்டில்ல பார்த்த உடனே புக் பண்ணும். புக் பண்ண உடனே அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அதே எடுத்து வந்து என்கிட்ட கொடுக்கணும். அண்ணே பையனை அழகழகா எடுக்கணும். எடுங்கண்ணே. ரெடியா? கமல் மாதிரி கொடு, என்டிஆர் மாதிரி கொடு, சிரஞ்சீவி மாதிரி கொடு, அமிதாப் பச்சன் மாதிரி கொடு, எம்ஜிஆர் மாதிரி கொடு, சூப்பர் ஸ்டார் மாதிரி கொடு. கொஞ்சம் பொசிஷனுக்கு வா. எதுக்கு பம்பற? ஸ்டைல காட்டு. இப்படி காட்டு. அந்த லைட் கொஞ்சம் டர்ன் பண்ணுப்பா. காட்றா. டேய் ஏன்டா உன் தொயில காட்டுற? இறங்கடா கீழே. இப்படி கைய வச்சு காட்றா. ஏன்டா உயிரை எடுக்கிற? பயம்படுத்தாதீங்கண்ணே. டேய் என்ன கதைகள் யாரா? ஒழுங்கா நில்லு. ஸ்டைல் பண்ணு. இப்படி கைய காட்டு. நல்லா கைய நிமித்தி காட்டு. என்னடா காட்டுற? ஏன்டா உயிரை எடுக்கிற? எடியஸ் இல்ல. யோ கொஞ்சம் இந்த பக்கம் வா. போ. இறக்கு இறக்கு. இந்த ஸ்டைல் வேணாம். பேலன்ஸ் பண்ணு. எடுங்கண்ணே. நல்லா சிரி. அதேதான். இப்படி கொடு. இப்படி இப்படி நில்லு. நல்லா பண்ணு. இப்படி கொடு. நெக்ஸ்ட் வேற ஒரு போஸ் கொடுங்க. எடுத்தது காட்டுங்க. இந்தா. போட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கானே. நம்ம படத்துல ஹீரோ போட்டா என்ன? எது ஓம் படத்துக்கா? சார் என்னப்பா? சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு சார். நான் பிஸியாக இருக்கிறேன், ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லு. சார் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சார், போராடி பார்த்துட்டேன் சார். கிட்டத்தட்ட 1 ஹவர் உங்களை பார்த்துட்டு தான் போவேன். ஒத்த காலில் நிற்கிறாரு சார். ரொம்ப அடம் பிடிக்கிறாரு சார். சரி வர சொல்லு. வர சொல்லவா சார்? சொல்லு.
உள்ள வரத்துக்குள்ள போரும் ஆயிடுச்சு. சார் வணக்கம் சார். வணக்கம். யாரு பாணி? நான் அப்கமிங் டைரக்டர் சார். ஏதோ புது அசிஸ்டன்ட் டைரக்டருங்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குதா கேள்விப்பட்டேன். அதான் உங்களை பார்க்க வந்தேன். சரி உட்கார். உட்காருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. என்ன விஷயம் வந்திருக்கிறீங்க? என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது சார். தமிழ் சினிமாவிலேயே இந்தியாவிலேயே ஏன் இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு கதையை யாரும் டச் பண்ணி இருக்க மாட்டாங்க சார். அப்படி ஒரு கதை வச்சிருக்கேன் சார். இது வரைக்கும் இந்த கதையை நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை சார். சத்தியமா இப்பதான் சார் முத உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்படியா? சரி, இந்த படம் எடுக்க எவ்வளவு செலவாகும்? திடீர்னு கேட்டாரு. நம்ம பட்ஜெட்டோ போடல, குத்து மதிப்பா ஒரு பட்ஜெட்டை அடிச்சு விடுவோம் சார். ஒரு 5-6 ஆகும் சார். 5-6ன்னா விபரமா கேட்கிறாரு சார். ஒரு 5 கோடி 6 கோடி. சரி, இது பெரிய பட்ஜெக்டா இருக்கு. இப்போ நான் சின்ன பட்ஜெட்ல படம் பண்ணி இருக்கிறேன். இது முடியட்டும், பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்கிட்ட ஒரு பையன் இருக்கான் சார். சின்ன பட்ஜெட் எடுத்துட்டு இருக்கீங்களே, அந்த கதையில ஒரே ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கோ சார். வர சொல்லு, பார்க்கலாம். சரி சார், ரொம்ப நன்றி சார். நான் வரும்போதே உங்க முகத்தை பார்க்கும் போதே நினைச்சேன் சார், நீங்க ரொம்ப நல்லவர்னு. சத்தியமா நீங்க நல்லவர் சார். நான் போய் கூப்பிட்டு வரேன் சார். சார் நான் சொன்னது இந்த பையனா சார்? கும்பிடுறா. வணக்கம் சார். சரி, பையன் நல்லா தான் இருக்கிறான். நான் டைரக்டர் கிட்ட சொல்றேன். டைரக்டர் போய் பாருங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்துட்டு இருக்கீங்களே. சரி, நான் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். கும்பிட்டு போறேன். வா. ப்ரொடியூசர் சொல்லியிருந்தார்ல, அந்த பையனை வர சொல்லிட்டீங்களா? வர சொல்லிட்டேன் சார். அடுத்த சீன் இதுவும் இதுதான் சார் அந்த பையன். ஓகே. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கே. பேர் என்ன? வேடப்பன் சார். வேடப்பன். பேர் வித்தியாசமா இருக்கே. குலதெய்வம் பேர் சார். ஓ, குலதெய்வம் பேரா? ஆமா. சரி, ஓகே. நடிக்கணும், நடிச்சு பெரிய ஆளா வரணும், அதானே? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்க நடிகையோட தீவிர ரசிகன். அவங்க கூட நடிக்கணும். பரவாயில்லையே. ஓகேயா, எங்க நடிகையோட தீவிர ரசிகன்ற முறையில் உனக்கு சான்ஸ். காசிமார், இங்க வாங்க சார். இந்த தம்பிக்கு கைதி ட்ரெஸ் போட்டு அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். போ, போயிட்டு வா. வரைக்கும் இந்த அண்டா வச்சு ஆட்டைய போட்டு வேடா. சின்ன சொம்பு 15 ரூபா வருமானம் வரப்போகுது. நாளைக்கு அம்மாவோட திவசம். ஒரு புடவை வாங்கணும். ஆண்டவன் தான் நல்ல வழி காட்டணும். அப்பா, ஒரு பெரிய அண்டா வந்தா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும்ல? தீந்துருந்தா வரணுமே. என்னையா அண்டா? என்ன பிரச்சனை? இரியா, அவசரப்படாத, எனக்கு வச்சு சொல்றேன். என்னப்பா இது? ஒன்னும் புரியலையடா. என்ன கணம்? என்ன பண்ணிட்டு இருக்கிற? அண்டா மேல சாஞ்சுக்கிட்டு. இந்த அண்டாவை என்ன பண்ணணும்? இவ்வளோ பெரிய அண்டாவுல இருக்கிற ஓட்டையை அடைச்சு ஈயம் பூசணும். எங்க ஓட்டை இருக்குது? நிக்க வச்சா தெரியாது, கவுத்தி காட்டுறேன் பாருங்க. பாத்தியா, இங்க இருந்து பார்த்தா உன் முகமே தெரியும். ஆமா, அவ்வளவு பெரிய ஓட்டை. உன் முகம் கூட தான் தெரியுது. டேய், போய் அண்டாவுக்குள்ள வேற என்ன ரிப்பேர் இருக்குன்னு பாரு. போ. அப்பா, வா சீக்கிரம். அப்படிதான். மெதுவா போ. அப்பா உன்னை காணோம்பா. அவ்வளவு பெரிய அண்டாக்குள்ள பூந்தா எப்பறம் நான் தெரிவேன்? அப்படியே அந்த ஓட்டுக்குள்ள பூந்து வெளியே வா. சரிப்பா. ஓட்ட பெருசாராம. இப்ப தெரியறனா? தலை மட்டும் வெளிய வந்திருக்கு. உடம்பெல்லாம் எப்ப வரும்? இதோப்பா. போ. அப்படியே போ. தலையை மட்டும் தூக்காத. கரெக்ட். அண்டா ஓட்டை அடிச்சு ஈயம் பூசுறதுக்கு 300 ரூபா ஆகும். உன்னால முடியுமா? என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? 300 ரூபா என்ன 500 ரூபா தரேன். 300 ரூபா கொடுத்தா போதுமா? போதும். ஆனா சும்மா பல ஓகேவா? சும்மா சில்வர் பாத்திரம் மாதிரி பண்ணி வைக்க. சரி, நீ போய் டீ சாப்பிட்டு வந்துரு, நான் சரி பண்ணி வைக்கிறேன். காலேஜ் இந்த அண்டா எங்க பாட்டிக்கு எங்க தாத்தா சீரன் வாங்கி கொடுத்த, தெரியுமா உனக்கு? பாத்தியாடா, அவ்வளவு முக்கியமான அண்டா. வரமா வா. பத்திரமா பாத்துக்கோ. வரமா. சாப்பிட்டு வந்துடுறேன். அப்பா
ஒரு வழியா பிசினஸ் பாதி முடிஞ்சு. ஏன்பா உங்க ஊர்ல இப்படித்தான் எல்லாரும் ஏமாத்துவானா? இது ரொம்ப காலமா நடக்குது. இவன் பொழப்பே இப்படித்தான். அப்படியா? அவனுக்கே நான் ஐயம் பூசுறேன் பாரு. எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு பார்த்துட்டு இருக்கோம். நினைத்ததை நடத்தியே முடிப்பா. என்ன நமக்கே யோசிக்கிறான்? அண்டா ரெடியாச்சா? பார்த்தா தெரியல, அண்டாவை தொடச்சிட்டு இருக்கிறேன். தொடச்சுக்கிட்டு இருக்கியா? அண்டாவையே காணும். அண்டாவை ஈயம் பூசி பளபளன்னு தொடச்சிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியல? வெறும் பூமியை காமிச்சிட்டு அண்டா இருக்குன்னு போய் சொல்றியா? ஒத்து பாரி அண்டாவை. இவ்வளவு ஒரு அண்டா கண்ணுக்கு தெரியல? பளபளன்னு இருக்குது. ஏய், அந்த அண்டா என்ன விலை தெரியுமா? அந்த காலத்திலேயே எங்க தாத்தா 5000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. யாரு கொடுத்த? எவ்வளவு கொடுத்த? நீ மட்டும் அண்டாவை கொடுக்கல, ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு உன் மானத்தை வாங்கிடுவேன். மானத்தை. ஏய், இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? பின்ன இப்ப உனக்கு அண்டா தானே வேணும். முதல்ல 300 ரூபாய் பணத்தை கொடு, அண்டா உனக்கு தரேன். நீ அண்டாவை கொடு, நான் பணத்தை தரேன். இந்த கதையெல்லாம் வேண்டாம். முதல்ல 300 ரூபாய் கொடுத்துட்டு அண்டாவை எடுத்துட்டு போ. என்னது 300 ரூபாய் 100 ரூபாய் தர்ற? அவ்வளவுதான் இருக்கு. மிச்ச காசு யார் தருவா? செத்து போன பாட்டியா கொண்டு வந்து தரும். ஏய், நீ இந்த ஊர்ல சுத்திட்டு ஆட்டையை போட்டுட்டு இருக்க. அவங்க ஊரா சுத்தி பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அவன் பாச்சா பழிக்குமா? ஏய், அவங்க கிட்ட என்ன பேச்சு? ஏய், கரெக்டா? ஏய், அவன் கைலி படியில உருவுங்கடா. கரெக்டா சொல்றா. ஏய், ராஸ்கல். கரெக்டா? பா, என்னடா அப்படி நாருது? தோச்சா சாயம் உண்டா சனியனே. மோந்து பார்த்தா உயிரே போயிடும். இந்தா, நீ இந்த அண்டா எடுத்துக்கோ. ஏய், அதெல்லாம் வேண்டாம். மானமே போச்சு. அண்டா போனா என்ன? அதெல்லாம் வேண்டாம். நீ பணத்தை மட்டும் கொடு. பணம் இல்ல. பணம் தான் வேணும். உள்றாரு வேண்டாம். என்கிட்ட 10000 தான் ஏய், 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 இருக்கு. இந்த கம்பி நெருப்புல வை. எதுக்கு? உள்றாரு கழட்டுன்னு கழட்டுனதுக்கு அடையாளமா ஒரு கோடு போட்டுடலாம். இது ரொம்ப ஓவர். அதுக்கு நான் அண்டாவே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ. தூக்குடா. தூக்குங்கப்பா, தூக்கிடு. நல்ல முடியல. போதும் போதும் விட்டுருங்க. நான் வெயிட் ஆயப்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறான் பாரு. அண்டா இருக்கிற மாதிரி எல்லாருமே நடிக்கிறாங்களே. நம்ம போட்ட பிட்ட நம்மகிட்டயே போட்டானுங்களே. வேற எங்கேயாவது தேடுதான்னு பாப்போம்.